கவர்மெண்ட்டோட பணமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் வந்து ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த வங்கியோட ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஐடிஎஃப்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு 590 கோடி ரூபாய் வந்து அதில் ஏதோ ஃப்ராடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வங்கிக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. பட் எங்க இது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த வங்கியோட முதலீட்டாளர்களுக்கு, அதாவது ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து முதலீடு பண்ணினவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஎஃப்சி பேங்க் அவங்க வந்து செபிக்கு வந்து ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வங்கியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 590 கோடி ரூபாய்க்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை அந்த ஐடிஎஃப்சி பேங்க்கை பற்றியோ எதுவும் வந்து இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் வந்து செபிக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, டிஸ்க்ளோஷர் லெட்டர். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கோடி ரூபாய் வந்து ஒரு ஃப்ராடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது சண்டிகரில் வந்து ஐடிஎஃப்சி பிரான்ச்சில் வந்து அந்த பிரான்ச்சோட வங்கி கணக்கில் வந்து கவர்மெண்ட்டும், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து வங்கி கணக்கு வச்சுருந்துருக்காங்க. அவங்க அந்த வங்கி கணக்கை க்ளோஸ் பண்ணி பணம் வேணும் அப்படின்னும் பொழுது அப்போ தான் வந்து ஐடிஎஃப்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு 590 கோடி ரூபாய் வந்து அதில் ஏதோ ஃப்ராடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்பெக்டட் அந்த எம்ப்ளாயீஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் நமக்கு விவரங்கள் தெரியல. பட் இதனால வந்து அந்த வங்கியில் வந்து அந்த வங்கி பாதுகாப்பா இல்லை இதனால வந்து அந்த வங்கியில் வந்து வைப்பு நிதியோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கோ இதனால ஏதாவது பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த வங்கியில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் நடந்த ஒரு ஃப்ராடு இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட எம்ப்ளாயீஸை வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உண்டான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ராடு பண்ண பணம் வந்து எங்கே போயிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால மொத்த வங்கிக்கு வந்து அது ப்ராப்ளமா அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலாண்டுக்கு உண்டான வருமானம் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். அவங்களோட ஐடிஎஃப்சி வங்கியோட ஒரு காலாண்டுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய். அந்த காலாண்டுக்கு உண்டான வருமானம் தான் வந்து ஒரு ஃப்ராடாக வந்து இதுவாயிருக்கு, அதாவது தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வங்கிக்கு பெரிய ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அந்த வங்கிக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. பட் எங்கே இது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த வங்கியோட மொத்த டிசிப்ளின், அதாவது அந்த எம்ப்ளாயீஸோட கோட் ஆஃப் கண்டக்ட், எம்ப்ளாயீஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னாக்க அந்த வங்கியில் வந்து கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கோ இல்லை இதுக்கோ வந்து இப்போ சத்தியத்துக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்களோட வியூ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதுவாக இருக்காது. இன்னைக்கு அந்த ஐடிஎஃப்சி வங்கியோட பங்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20% வந்து வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. ஏன் 20% வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியாததுனால அதோட வங்கியோட மதிப்பு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து முதலீட்டாளர்களுக்கு, அதாவது ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து முதலீடு பண்ணினவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அதாவது வைப்பு நிதி வச்சிருந்தாக்க 5 லட்சம் வரைக்கும் வந்து வைப்பு நிதி வச்சிருந்தாக்க அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் மூலமா வந்து ஈவன் வங்கி வந்து திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வச்சிருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அந்த இன்சூரன்ஸ் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு வங்கி கணக்கு அப்படிங்கிறது இல்லாமல் பல வங்கி கணக்குகள் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஒரு வங்கி கணக்கு வச்சிருக்கிறதுனால வருமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய இழப்பா இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.
ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஒரு சிஸ்டமிக் ரிஸ்கா வந்து கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதனால வந்து அந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வங்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்களோட டெபாசிட்டையோ இல்லை வந்து அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுதான் வந்து ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவை வந்து பேங்க்குக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து பேங்க் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க 1 வருடமோ இல்லை 2 வருடமோ வைப்பு நிதி வச்சிருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லோனோ மற்ற இதுவோ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே அர்ஜென்ட்டாக போய் நம்ம வந்து ரிடம்ஷன் பண்ணுறோம் இல்லை வங்கியிலேருந்து பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வங்கிக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். இதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வைப்பு நிதி வச்சிருக்கிறவங்களோ இல்லை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களோ இது எதனால வந்து இந்த ப்ராப்ளம் நடந்தது அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க வந்து முடிவுகள் எடுக்கிறது வந்து நல்லதா இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்டோட பணமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் வந்து ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வங்கியோட ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன சிக்கல் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து அந்த வங்கியே வந்து உள்ற வந்து அவங்க வந்து அந்த ஃபாரன்சிக் இது வந்து பண்றாங்க. அதாவது அந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எதனால இந்த ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து அவங்களோட ஒரு பெரிய முக்கியமான வேலையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாரும் வந்து இது பண்றது அப்படிங்கிறது வந்து மிகவும் நல்லதா இருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க்கும் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டுச்சு. பட் அந்த எஸ் பேங்கோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து லாஸ் வந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த பேங்க் வந்து கொஞ்சம் திவாலாகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ அதை டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு அதை வந்து சீர் பண்ணிட்டாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெபாசிட்டரோட அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல இருந்து இவங்க வந்து எந்த விதமான இதுவும் பண்ணல. இது ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்ல இருந்து அந்த கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 590 கோடி ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்றதுனால டெபாசிட்டரோட பணம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 590 கோடி ரூபாய்க்குள்ள இல்லைங்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு விதமாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை வேற. அது வந்து ஆக்சுவலி டெபாசிட்டரோட மணியை எடுத்து முதலீடு பண்ணி அதுல வந்து லாஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு சிஸ்டமிக் ரிஸ்க். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் அதுல வந்து முதலீட்டாளர்களோட வைப்பு நிதியோ எதுவுமே வந்து இதுல சம்மந்தப்படலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமா தான் வந்து நாங்கள் பார்க்கணும்.